அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடக்கும் பாரிய மோசடி. யாழில் 300 ஏக்கர் காணி அபகரிப்பு நடவடிக்கைக்கு மக்கள் மீண்டும் எதிர்ப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக கபீர் ஹாசிம். தையிட்டி விகாரை காணியை உரிமையாளர்களிடம் வழங்க நடவடிக்கை. QR குறியீட்டு முறைமையின்றி எரிபொருள் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. பலத்த மின்னல் தாக்கம், மக்களே அவதானம். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மட்டக்களப்பு பாழடைந்த கிணறு சம்பவம், சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. JD வான்ஸை வரவேற்று ட்ரம்பின் விருப்பத்திற்குரிய ஃபீல்ட்ஸ் மார்ஷல். இஸ்ரேல் அதிரடி தாக்குதல், லெபனான் பாதுகாப்பு படை வீரர்கள் 13 பேர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் சிறுவர்களின் விளையாட்டுப் பொருளான பொம்மைகளை பயன்படுத்தி சட்டவிரோத போதைப் பொருட்களை கொரியர் சேவைகள் மூலம் கடத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் செயற்பாடுகள் குறித்து போலீசார் எச்சரித்துள்ளனர். போலீசார் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். சாதாரண பாதிப்பில்லாதது போன்று தோற்றமளிக்கும் பொருட்களுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வழக்கமான பாதுகாப்பு சோதனைகளை தவிர்ப்பதற்காக இந்த முறை பயன்படுத்தப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கல்முனை, மருதமுனை மற்றும் சாய்ந்தமருது பகுதிகளில் செயல்பட்டு வரும் பாரிய அளவிலான போதைப்பொருள் விநியோக வலையமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் அம்பாறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய சோதனையில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. பொதுவாக ஐஸ் என்று அழைக்கப்படும் 107 கிராம் கிறிஸ்டல் பெத்தம்பேட்டமாயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் புதன்கிழமை கல்முனை கடற்கரை பகுதியில் கைது செய்யப்பட்டார். சோதனையின் போது உயர் ரக போதைப் பொருட்கள் பொம்மைக்குள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் போதைப்பொருள் விற்பனையின் மூலம் கிடைத்ததாக நம்பப்படும் 39,620 ரூபாய் பணம், பொட்டலமிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்னணு எடைக்கருவி மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகள் என்பனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு, மணல்காடு, குடத்தனை வடக்கு, பொற்பதி குடத்தனை கிழக்கு கிராம சேவகர் பிரிவுகளில் தனியார் ஒருவருக்கு வழங்கியமை தொடர்பில் எதிர்ப்புகள் வழங்கியுள்ளது. சுற்றுலா பொழுதுபோக்கு மையங்கள் அமைப்பதற்காக 300 ஏக்கர் காணியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் குறித்த தனியார் மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் மணல்காடு, குடத்தனை வடக்கு, பொற்பதி கிராம மக்களுடனான கலந்துரையாடல் பொற்பதியில் இடம்பெற்றுள்ளது. இதில் குறித்த தனியார் நிறுவனத்தினரால் மக்களிடம் காணியை பெற்றுக்கொள்வதற்காக விருப்பம் கோரிய போது குறித்த பிரதேச மக்களால் தமது கிராம சூழலில் காணிகளை வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இவர்கள் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலை பல தடவை மேற்கொண்டுள்ளதாகவும் அதன்போது கிராம மக்கள் தமது கருத்துக்களை முன்வைத்த போதும் அவர்கள் மீண்டும் மீண்டும் முன்வருவது வருத்தத்துக்குரிய விடயம் என கிராம மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்போது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் குறித்த தனியார் நிறுவனம் கிராம மக்களுக்கு கலந்துரையாடல் செய்வது தனக்கு அறிவிக்கவில்லை என மக்கள் முன் பகிரங்கமாக அறிவித்தார். பின்னர் கிராம மக்களிடம் பிரதேச செயலாளர் காணி கொடுக்க மறுப்பதற்கான காரணத்தை வினவிய போது கிராம மக்கள் தமது அன்றாட தேவைக்கே தமது கிராமத்தில் நிலப்பரப்பு குறைவாக உள்ளது எனவும் புதிதாக திருமணம் செய்து வரும் குடும்பங்களுக்கு இதுவரை இருப்பதற்கு காணி கொடுக்கவில்லை எனவும் பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. பின்னர் குறித்த கிராம உத்தியோகத்தர்களிடமிருந்து பிரதேச செயலாளர் காணிகள் இல்லாத குடும்பங்களின் விவரங்கள் மற்றும் எண்ணிக்கையினை அறிக்கையிட்டு அவர்களுக்கு காணி வழங்குவதற்கான வேலை திட்டம் மிக விரைவில் நடைபெறும் என கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் 2026ஆம் ஆண்டிற்கான கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் என்ற தகுதியில் மேற்கொண்டார். கபீர் ஹாசிம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர் ஆவார். இவர் இதற்கு முன்னர் நெடுஞ்சாலைகள் மற்றும் வீதி அபிவிருத்தி அமைச்சர் உட்பட பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளார்.
வரவிருக்கும் அரசியல் நிகழ்வுகளுக்கு முன்னதாக கட்சி தனது அமைப்பு ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்த முற்படும் வேளையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் எதிர்வரும் 17ஆம் திகதி இடம்பெறவுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த காணிகள் அளவீடு செய்த காணி உரிமையாளர்களை உறுதி செய்த பின்பு மிக விரைவில் அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகள் எதிர்வரும் 17ஆம் திகதி நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அளவீடு செய்யப்படும். காணி அளவீடுகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும். அவ்வாறு உரிமையாளர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்பு மிக விரைவான காலப்பகுதிக்குள் அந்த காணிகளை மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தையிட்டியில் தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமான முறையில் விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் நீண்டகாலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். QR குறியீட்டு முறைமையின்றி பெட்ரோல் வாகனங்களுக்கும் எரிபொருள் வழங்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரும் 18ஆம் திகதி நள்ளிரவு வரை இந்த முறை நடைமுறையில் இருக்கும் என மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நள்ளிரவு முதல் இது நடைமுறைக்கு வரும். இருப்பினும் இந்த காலப்பகுதியில் ஒற்றை இரட்டை நடைமுறை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இந்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு மேல் மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் பலத்த மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் TMWJ பண்டாரு இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளுக்கு புதைப்படிவ எரிபொருட்களை பெறுவதில் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே கடந்த காலங்களில் மின்சாரத்தை சேமிக்க பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பு வழங்கியது போன்றே இந்த புத்தாண்டு காலத்திலும் பொறுப்புணர்வுடன் செயற்படுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதியில் மின்சார தேவை மிக அதிகமாக இருப்பதால் அந்த நேரத்தில் தேவையற்ற மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பில் பரபரப்பினை ஏற்படுத்திய கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு பகுதியில் பாழடைந்த கிணறு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கிணற்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டமை மற்றும் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டமை முழு நாட்டையுமே உலுக்கியிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதவான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் இந்த மாதம் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இன்று இந்த வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் மட்டும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் ஏனைய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படாமல் நிகழ்நிலை ஊடாக இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணை நடத்தப்பட்டது.
பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த இராணுவத்தினரின் தலைவரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் விருப்பமான ஃபீல்டு மார்ஷலுமான ஆசிம் முனீர் ஜேடி வான்ஸை வரவேற்ற முதல் நபர்களில் ஒருவராக இருந்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையொட்டி இன்று வான்ஸ் பாகிஸ்தானை வந்தடைந்தார். ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தில் அமெரிக்காவுடனான பாகிஸ்தானின் உறவுகளை ஆழப்படுத்துவதில் முனீர் ஒரு முக்கிய பங்காற்றியுள்ளார். மேலும் கடந்த ஜூன் மாதம் வெள்ளை மாளிகையிலும் ட்ரம்புடன் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தனிப்பட்ட முறையில் மதிய உணவு அருந்தவும் அவர் கலந்து கொண்டார். இதன்படி முனீரே ட்ரம்புடனான தனது தனிப்பட்ட செல்வாக்கையும் ஈரானுடனான தனது நீண்டகால உறவையும் பயன்படுத்தி இந்த வாரம் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ய உதவியதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானில் உள்ள நஃபதியே நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 அரச பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக லெபனான் ஜனாதிபதி மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அந்த நகரில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை கட்டடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் எவ்ன் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டித்துள்ளார். அரசு நிறுவனங்களை குறிவைத்து தாக்குவது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதிலிருந்து லெபனானை தடுத்துவிடாதென்றும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் சூழலில் லெபனான் எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய இராணுவம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.